எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் சஞ்சய். நான் இரும்பாலை சேலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், இங்கே திருமலகிரி ஹெச்ஆர்என்சிக்கு உட்பட்ட ஒரு கோயில், அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் உள்ள ஒரு பிரச்சனை விஷயமாக நான் சில நடவடிக்கை எடுத்துருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நேற்று அண்ட் இன்னைக்கு எனக்கு அடிஷ்னலாக பல ஷாக்கிங் விஷயம் எனக்கு தெரிய வந்திருந்தது. அதில் என்னென்ன குற்றங்கள் அடிஷ்னலாக நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரச்சனை பெரிய மாரியம்மன் கோயிலில் மட்டும் நடக்கலை. அதுக்கு சேர்ந்து இன்னொரு 4 கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரிய மாரியம்மன் கோயில் ஆஸ் யூஷுவல் இருக்குது. இன்னொன்று பொன்காளியம்மன் கோயில், சந்தை முனியப்பன் கோயில், சந்தை பிள்ளையார் கோயில், அப்புறம் பட்டதரிசி அம்மன் கோயில். இது மொத்தம் 5 கோயில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி அண்டரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அண்டரில் தான் வருது. இதுக்கு அத்தனைக்கும் ஈஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர், அவங்க தான் ஈஓ. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் கொள்ளை இந்த ஒரு கோயிலில் மட்டும் இல்லை, மிச்சம் இருக்கிற 4 கோயிலில் இருக்கக்கூடிய வருமானத்துலேயும் நகைகள்லையும் முகங்களையும் எல்லா விதமான திருட்டுத்தனமும் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக குற்றவாளிகன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. முன்னாடி நான் நினச்சிருந்தேன், இப்போ தான் 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துராஜன் ஒருத்தர், ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்கடாச்சலபதின்னு சொல்லிட்டு ஊர் கவுண்டர்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா களவாணித்தனமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பொன்காளியம்மன் சிலை பெரிய மாரியம்மன் உட்பட்டக்கூடிய பொன்காளியம்மன் சிலை எங்கள் கணக்கில் ஒப்படைக்கலைன்னு சொல்லி மிஸ்ஸிங்காக இருக்குன்னு சொல்லி சிலை கடத்த பிரிவுக்கு நான் ஒரு பெட்டிஷன் போட்டு விசாரித்தாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க அந்த சிலையை ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு. ஃப்ரெண்டு தகவல் கொடுத்துக்கிறாரு. ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது ஆக்சுவலி இன்னும் பண்ணாமல் வச்சு நிற்கிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா, பெரிய மாரியம்மன் கோயிலில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருது. அது அத்தனை ரெக்கார்ட்ஸும் என்ன வருமானம் வருதுன்னு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. எல்லாத்தையும் இந்த முத்துராஜும் வெங்கடாச்சலபதியும் தனக்கே செலவு பண்ணிக்கிறாங்க. ஏதோ கணக்கு நோட்டில் ஏற்றிக்கிறாங்க. நேரம் அந்த கணக்கு கூட அவங்க எரிச்சிட்டு இருப்பாங்க போல். ஏன்னா ஒரு இடத்துல எல்லாத்தையும் அவங்க ஒழிச்சு வச்சுன்னுக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எங்கேயாவது போய் அதை வேறு ஒரு இடத்துல ஹைட் பண்ண வேண்டியது. ஸோ இது சேம் திங். 5 முகங்கள் உண்டு. அந்த சாமியோட முகைகள், ஜுவல்லரி, நகைகள், 12 கிலோ வெள்ளி, 400 கிராம் தங்கம், இது எல்லாமே அந்த பழைய காலத்துலேருந்து இருக்குது. இது எல்லாமே இவங்க கையில் வச்சுட்டுக்கிறாங்க. ஹேண்ட் ஓவர் இன்னும் பண்ணல. 2வது விஷயம் என்னென்னா, அந்த பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு நிலத்துக்கு இன்னும் பட்டா வாங்கலை. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கோயிலுக்கு 8 ஏக்கர் நிலம் இருக்கான். 4 ஏக்கர் ஒரு இடத்துல, 4 ஏக்கர் இன்னொரு ஒன்று செம்மந்தட்டில் இருக்குது, இன்னொன்று எனக்கு இடம் ஞாபகம் வரல. அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி போய் நான் அந்த இடத்தோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த 2 நிலங்களும் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலோட பூசாரிங்க தான் குத்தி எடுத்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அந்த கோயிலையும் சரி, அந்த நிலங்களும் சரி, அந்த நகை எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த முத்துராஜு வெங்கடாச்சலபதியை தான் ஆக்கிரமிச்சிட்டுருக்குறாங்க. இப்போ நான் எடுத்த ஆக்ஷனால் என்ன ஆயிருக்குன்னா, ஒழுங்காக அந்த சிலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துட்டு, ஹெச்ஆர்என்சி மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஹெச்ஆர்என்சி ஒரு அறங்காவலர் குழு ஒன்று போட்டிருக்கணும், ஒரு தர்மகர்த்தா அப்பாயிண்ட் பண்ணியிருந்துருக்கணும். இவங்க அத்தனை பேர் ஹேண்ட் ஓவர் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்னு சொல்கிறேன், 1ஆம் நம்பர் நெக்லிஜென்ட்டாக இருந்துக்கிறாங்க. சிலை கடத்து பிரிவு எப்போ வந்தாங்கன்னா அப்போ தான் அவங்க விஷயத்தை சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் பல பெட்டிஷன் போட்டேன். அறங்காவலர் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், தர்மகர்த்தா அப்பாயிண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட காது கேட்கல. அப்படியே பெட்டிஷன் தூக்கி போட வேண்டியது. மறுபடியும் நேற்று நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டேன். இதுமாதிரி அடிஷ்னல் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஒரு அறங்காவலர் போட வேண்டியது இருக்குது, ஒரு தர்மகர்த்தா அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. முத்துராஜ் மேலேயும் வெங்கடாச்சலபதி மேலேயும் ஏற்கனவே பிசிஆர் கேஸ் புக் ஆகிருக்கு. அவங்களுக்கு கிரிமினல் கேஸ் இருக்கிறதுனால அவங்க ஒரு அக்யூஸாக இருக்கிறதுனால அவங்களாம் தர்மகர்த்தா அறங்காவலர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் 15 வருஷமாக அந்த கோயிலில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் தின்னுட்டுருக்குறாங்க. 2010 கும்பாபிஷேகம் நடக்கும்போது அப்போ பெரியசாமின்னு ஒருத்தர் தர்மகர்த்தா வந்தார். அவர் ரொம்ப ஆனஸ்டாக தான் இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3,10,000 வசூல் எதுவும் ஆகிருக்கு. இங்கே இது ஆக்சுவலி எந்த காரணத்துக்காக முத்துராஜ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பணத்தை எல்லாமே இவரே ஆட்டையை போட்டுக்கிட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ பல ஃப்ராடுகள் ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டோல 5 கோயிலுக்கு இந்த ஃப்ராட் வேலை நடந்துட்டுருக்கு. முத்துராஜும் வெங்கடாச்சலபதி 2 பேரும் சேர்ந்து எல்லா கொள்ளைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டிபார்ட்மெண்ட் வந்து இந்த விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணியாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஹெச்ஆர்என்சி நல்லா தீவிரமா விசாரிக்கணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில தீவிரமா விசாரிக்கணும். அப்புறமா அ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், லேண்ட் கிராபிங் செல், சிலை கடத்து பிரிவு. இது மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட்டும் என்ன ஏது இந்த பிரச்சனைய வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் முத்துராஜ் மேலேயும் வெங்கடாச்சலபதியும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய எஃப்ஐஆர் போட வேண்டியது இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து இந்த கோயில ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. நகைகள் திருடிக்கிறாங்க. சாமியோட முகங்கள் திருடிக்கிறாங்க. சிலைய மறைச்சு வச்சுக்கிறாங்க. இது ஓப்பனா சொன்னா இன்னும் சிலை தெஃப்ட் தான். ஸோ இவ்வளோ இவ்வளோ அநியாயமா ஆக்சுவலி நான் பேர் சொல்ல விரும்பல. இவங்க பின்னாடி 2 அரசியல்வாதிங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அவங்க சப்போர்ட்ல தான் இவங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் அவங்க பேர் எடுக்க விரும்பல. ஸோ எது எது என்ன அடிப்படையில இவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, முத்துராஜ் வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. யார் மேல? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மேல. இது மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து 15 வருஷமா இந்த கோயிலுக்காக என்ன பண்ணியிருக்கு, எக்ஸெட்ரான்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மேல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ற மாரி ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணிக்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இது எல்லாமே என்னன்னு. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். புரியுதுங்களா? கோயில்ல வந்து வரக்கூடிய வருமானம், உண்டியல்ல வரக்கூடிய காசு, மற்ற இது எல்லாமே கணக்கு பார்க்கறதுக்கு தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. மத்தபடி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இது யாருமே ஆட்டை போடாம இருக்கிறாங்களா? இது கணக்குல கொண்டு வரத இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணறதுக்கு தான் இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் சம்பளம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கட்டுற வரி பணத்துலருந்து தான். மக்கள்னா யார் நல்லா கவனிங்க. இந்துக்கள், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அத்தனை பேரோட வரி பணத்தில் தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. கோயிலில் இருக்கிற உண்டியல் காசு கொண்டு போய் இவங்களுக்குலாம் சம்பளம்லாம் கொடுக்கறது கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 2வது, ஒரு கோயில் இருக்கிற வருமானம் வந்து இன்னொரு கோயிலுக்குலாம் எக்காரணத்துக்கும் டைவர்ட்டே பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் வருமானம் இல்லாத ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு வருஷத்துக்கே ஒரு 10,000 தான் வருமானம் வருதுன்னா, இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிற வசூல் பண்ணக்கூடிய காசு வந்து அங்கெல்லாம் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு அந்த கோயிலுக்கான உண்டான காசு அங்கே தான் இருக்கும். திருச்செந்தூருக்கு உண்டான காசு அங்கே தான் இருக்கும். கன்னியாகுமரியில் கண்ணுக்கு தெரியாத அந்த அறநிலைத்துறையோட கோயிலோட வருமானம் அங்கே தான் இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் ஆகிருக்கும் எப்போவுமே. இப்போ நான் கைலாசநாதர் கோயிலுக்கு போகிறேன். அங்கே அன்னதானத்துக்கு உண்டியலில் காசு போடுவாங்க. பல விஷயத்துக்கு உண்டியலில் காசு போடுவாங்க. பல சோர்ஸ் மூலமாக வருமானம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு இந்தியன் பேங்க்குன்னு ஒரு அந்த கோயிலோட அக்கவுண்ட் அங்கே இருக்குது. ஸோ அந்த வசூல் பண்ணக்கூடிய காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். அந்த பணத்தை வந்து ஆடிட் பண்ணி அந்த கோயிலோட நன்மைக்காக தான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட வேலையே. நம்மளுக்காக, அதாவது கோயிலை பராமரிக்கிறதுக்காக உண்டாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அது அவங்களும் நிறைய நெக்லிஜென்ட் ஆகுறாங்க, ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க. இது நடக்குதா? இல்லை, நான் சொல்ல வரல. ஸோ இது கண்காணிக்கிறது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். முத்துராஜ் வந்து அவன் என்ன கணக்கு ஊற்றுக்கிறான், இந்த கோயிலுக்கு வருமானம் இல்லைன்னு கணக்கு ஊற்றுக்கிறான். அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன செய்யணும்னு. இன்னொன்று, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட மிகப்பெரிய மிஸ்டேக்கு 15 வருஷமாக இந்த கோயில்கள் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 8வது பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. அது பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ இன்னும் ரேஸ் பண்ண முடியும். சுலபமாக இவங்க பிரச்சனை தீர்த்துட்டு போயிருந்துருக்கலாம். முத்துராஜா வெங்கடாச்சலபதி அந்த கோயில் விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு அந்த கோயிலுக்கு ஒரு ப்ராப்பரான அறங்காவலோட தர்மகர்த்தை அப்பாயிண்ட் பண்ணிட்டு சிலைகள் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கணக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் பல முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன். நான் வந்து ஹெச்ஆர்என்சி 2 பெட்டிஷன்ஸ் நான் போட்டேன். இது மாதிரி அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நான் போய் மென்ஷன் பண்ணேன். இது மாதிரி இவங்க நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, பணத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, எக்ஸெட்ரான்னு. 2வது, அந்த கோயிலுக்கு அறங்காவலர் குழு ஒன்று ப்ராப்பராக வைங்க, தர்மகர்த்தை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் நான் பெட்டிஷனை போட்டேன். ஆன்லைன்லேயே போட்டுக்கிறேன், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் எடுத்து மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் சென்னைக்கிற ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கும் நான் மெயில் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் சேலம் சிட்டி போலீஸ் கமிஷனர் அண்ட் தமிழ்நாடு டிஜிபிக்கு.
ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படணும். அடுத்தது நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு முத்துராஜ் மேலேயும் வெங்கடாச்சலபதி மேலேயும் எஃப்ஐஆர் போட சொல்லி கண்டிப்பாக நான் டைரக்ஷன் வாங்கி வர தான் போகிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ப்ரொவைடட் அதிகாரி அவங்களோட வேலை செய்யாமல் விட்டா, இவங்க வந்து ஒழுங்காக திருந்தாமல் இருந்தா. ஸோ கீப் யூ ஃபிங்கர்ஸ் க்ரோஸ், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இவ்வளோ தூரம் நம்ம போராடிக்கும் நிறைய ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. ஒரு 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 சர்டன் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.